இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மபல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. அவனுக்கு இருக்கிற சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா நிவாரணம் ஆயிடுத்துமா. சாகடிப்பேன் ஒவ்வொருத்தரையும் சாகடிப்பேன் சாகடிப்பேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இவனுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு. வேணும்னா நீங்க வெளியில போய் பாருங்க. நீ போய் பாபாவை திரும்ப கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்தத்துல நாம தோக்க கூடாது. சரிண்ணா, நான் நாளைக்கு பாபா கிட்ட போறேன். இந்த வீட்டோட பாதுகாப்பு கவசத்தை திரும்ப கொண்டு வந்தே தீருவேன். நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ செய்யறத செய் ருத்ரா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா, நாகமணியை வீட்டிலேயே விட்டுட்டு போய் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாபா அவருடைய சக்தி எல்லாம் சரிதான். இருந்தாலும் என்னோட உண்மையான பாதுகாப்பு கவசம் இந்த நாகமணி தான். இந்த நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் பாம்பென்ன அந்த ஆண்டவனே வந்தாலே என்னை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு உண்மையான பாதுகாப்பு இந்த நாகமணி. என்னானாலும் சரி, இது என்னை விட்டு பிரிய நான் வாய்ப்பை கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேன். என்ன இது? எனக்கே இப்படி இருக்கு. ஏதோ ஒரு பூரிப்பு, ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு. இத்தனை நாள் வழிங்கிற எரிமலையில திக்கு தெரியாம எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வழி கிடைச்சிருச்சு. அமிர்தாக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன அவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னன்னு போய் அவகிட்டயே கேக்குறேன். அமிர்தா, இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? அம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப பூரிப்பு அடைஞ்சிருக்கேன். விஷயம் என்னன்னு சொல்லுமா, நான் கூட சந்தோஷப்படுவேன்ல. அம்மா, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையோட ஒரு பெரிய லட்சியத்துக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. நான் எதுக்காக வந்தேன், யாருக்காக வந்தேன், நான் எந்த காரியத்துக்காக இங்க வந்தேங்கிறதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைச்சிருச்சுமா. அமிர்தா,
விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற? உன்னோட வாழ்க்கை லட்சியமா? நீ யாரை தேடிட்டு இருந்த? யாரு கிடைச்சிருக்காங்க? எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்குமா. இத்தனை நாளா என் அப்பாவையும் அம்மாவையும் இழந்த துக்கத்துல என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லையேன்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா என் மனசுல இருந்த எத்தனையோ கேள்விகளுக்கு, எத்தனையோ குழப்பங்களுக்கு இன்னைக்குதான் தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? அம்மா, இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காதீங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுமா. என் சொன்னல எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? என்ன நடந்தாலும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்கல்ல? என்ன அமிர்தா நீ இப்படி கேட்டுட்ட? அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே பொண்ணுக்கு இருக்கும்மா. கவலைப்படாதம்மா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கும். இப்பவாவது உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லுமா. காலம் வரும்போது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பரமேஸ்வரா, நான் என்ன செய்யணும்னு வழி காட்டினதுக்கு என்னன்னைக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உன் ஆசீர்வாதம் என் மேல எப்பவும் இருக்கணும். என் லட்சியத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் உன் ஆதரவும் உதவியும் என் கூடவே இருக்கணும். ஹே அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னங்க, என்ன விஷயம்? என்னோட உட்பிய பார்க்க நான் ஏதாவது விஷயத்தோட தான் வரணுமா என்ன? அதை விட நான் சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கேன். இந்த குடி. நானே உனக்காக என் கையால போட்ட ஸ்பெஷல் ஹாட் காஃபி. உன் வருங்கால மனைவியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல? இந்தா. என்ன அர்ஜுன் இது இவ்ளோ சைலண்டா குடிச்சிட்டு இருக்க? பின்ன எப்படி? நாய் உரியிற மாதிரி சத்தத்தோட குடிக்கணுமா இல்ல சாஸ் வச்சு குடிக்கணுமா? பரவாயில்லையே, உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப என்னங்கற? ஒண்ணும் இல்ல, எப்பவும் ஏதாவது ஏடாகூடமா பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு எதுவும் பேசாம நான் கொடுத்த காஃபிய ரொம்ப அமைதியா குடிக்கிறியே, அதான் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, காஃபி நல்லா இருக்கு. என் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூடவே உன்னோட சென்ஸ் ஆஃப் குக்கிங் கூட இம்ப்ரூவ் ஆயிருக்கு போல இருக்கு. பாத்தியா, இதுதான் என்னோட அர்ஜுன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்பவும் சிரிச்சு இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வாவ், யூ மேட் மை டே அர்ஜுன். தேங்க்யூ so மச். இந்த காதல், நம்பிக்கை இதெல்லாம் எப்பவும் இப்படியே இருக்கணும். சரி அர்ஜுன், நான் கீழே போறேன். நானே என் கையால மறுபடியும் உனக்காக ஏதாவது ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வரேன். உனக்காக மட்டும்தான். சரியா? பாய். ஐ லவ் யூ so மச். என்ன அண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, காஃபி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அண்ணி, காஃபி பத்தி விடுங்க. நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசுறத விட நேராவே பேசலாமே. இப்படி விட்டு விட்டுதான் ஒவ்வொரு விஷயமும் பெருசாகுது அர்ஜுன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அண்ணி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க எந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அது இல்ல அர்ஜுன், இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உன் மனசுக்கு சரின்னு படுதா? அண்ணி ப்ளீஸ், நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. அதான் அர்ஜுன், உன் டென்ஷனுக்கான விஷயம் உன் காதலி அமிர்தாவை பத்தி பேசலான்னு வந்தேன். அமிர்தாவா? பாத்தியா, அவ பேரு சொன்ன உடனே உன் முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன் மாறி போச்சு. காஃபி மயூரி கொடுத்ததா இருந்தாலும் அதோட ருசி அமிர்தா தான் நிறைஞ்சிருக்கா இல்லையா? நிஜம் தானே? அண்ணி, நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாமே கைமீறி போயிடுச்சு.
யாரும் எதுவும் செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதான் நடக்கும். அதை விடுங்க. இது அவ்வளவு சுலபமா அர்ஜுன்? காதலிச்சவங்கள மறக்க முடியுமா? சுலபமோ கஷ்டமோ ஆண்டவன் கொடுத்ததை ஏத்துக்க வேண்டியதான். ஆனா அர்ஜுன், அவ்வளவு சீக்கிரம் எப்படி அமிர்தாவை மறந்துட்ட? அண்ணி ப்ளீஸ், அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இத பாரு அர்ஜுன், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி ஆகணும். மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினா அது வாழ்க்கையா இருக்குமா? நரக வேதனை அனுபவிப்ப. என்னமோப்பா, நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். அதுக்கு மேல நீ விருப்பப்படியே செய். எனிவே, டேக் கேர். ஆனா இன்னும் எதுவும் முடியல. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. எந்த சக்தியால என்ன அழிக்க முடியாது. நான் மறுபடியும் வந்துட்டேன் நாகராணி. உன்னை விட மாட்டேன். உன்னோட சக்திகளை பறிச்சு உன்னை அழிக்கிறதுக்காகவே நான் மீண்டு வந்திருக்கேன். உன்னோட மாயாஜாலத்திலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவே நான் மறுபடியும் வந்திருக்கேன் நாகராணி. இவ்வளவு நாள் நான் மறைஞ்சு வாழ்ந்ததற்கு காரணம் தெரிஞ்சுக்கோ. இப்ப தெரிஞ்சுக்கோ. இந்த பைரவன் இன்னும் நிறைய சக்திகளை அடைஞ்சு வந்திருக்கேன். நாகராணி, இந்த பைரவனோட கண் பார்வையிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. தோல்வியா? இந்த பைரவனுக்கு தோல்வியா? நாம் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் நீ பதில் சொல்லாம போக முடியாது. என்னாச்சு? ஏன் இன்னைக்கு எனக்கு நாகராணி முகம் தெரிய மாட்டேங்குது? என்னாச்சு? ஏன் என் சக்திகளை மீறி எல்லாமே நடக்குது? நாகராணி, இந்த பைரவனையே எதிர்க்க துணிஞ்சிட்டியானே? எங்க ஒளிஞ்சிருக்க? எங்க எங்க இருக்க? உன் இஷ்டப்படி ஆடுற வரைக்கும் ஆடு. தோல்விங்கிறது இந்த பைரவனோட ஜாதகத்திலேயே இல்ல. நான் தயாரா இருக்கேன். மோதி பார்க்கலாமா? யுத்தம் தொடங்கியாச்சு. பைரவனுக்கும் நாகராணிக்கும் இடையில யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இந்த மகா யுத்தத்துல வெற்றி எனக்கா உனக்கான பார்க்கலாம். ஜெய் மகாகாளி. பாத்தீங்களா? இன்னைக்கு எனக்கு முன்னாடியே யாரோ எழுந்து பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. பார்த்தேன் சரோஜா. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை இதையெல்லாம் சித்தி தான் பண்ணிருப்பாங்களோ? குட் மார்னிங் சரோஜா. குட் மார்னிங் விக்ரம். சரோஜா, இந்த ராஜிய
காலையில ஏந்திரிச்சு சுட சுட எனக்கு காஃபி போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நிலா தெரியுதோ அன்னைக்கு தான் போட்டு கொடுப்பா போல் இருக்கு. அது சரி, இவ்வளவு சுவாரஸ்யமா காலையிலேயே பேசிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன விஷயம்? அங்க பாருங்க மாமா, பூஜார பளபளன்னு பிரகாசமா இருக்கு. யார் இப்படி சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணாங்கன்னு தெரியல. அமிர்தா எங்க? வாச கதவு திறந்திருக்கு. அமிர்தா, என்ன இருந்தாலும் அவ ஒரு பாம்பு. இன்னைக்கு யாரு கடிக்க கிளம்பி போயிட்டாலோ யாருக்கு தெரியும்? அமிர்தா, அமிர்தா, என்னங்க இங்க பாத்தீங்களா? கோலம் ரொம்ப அழகா இருக்கு. யாரு போட்டிருப்பாங்க? அமிர்தா தான் கோலம் போட்டிருப்பாளோ? எனக்கும் அப்படிதான் தோணுது சரோஜா. அமிர்தா, அமிர்தா, ஒருவேளை உள்ளதா இருக்காளோ என்னமோ. வாங்க போலாம். அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. அம்மா, அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. அமிர்தா, என்னம்மா நீ காஃபி போட்டிருக்க? என்னால இதை நம்பவே முடியல. இனிமே இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா காஃபி குடிங்க. காஃபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பா, இது மட்டும் இல்ல, நான் என் கையால செஞ்ச டிஃபன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். என்னது, நீ டிஃபன் கூட செஞ்சிட்டியா? இன்னைக்கு சூரியன் கிழக்கு தானே உதிச்சது. இன்னில இருந்து சூரியன் வேற திசையில உதிச்சதாவே வச்சுக்கோங்க. இன்னில இருந்து நீங்க ஒரு புது அமிர்தாவை பாப்பீங்க. இந்த அமிர்தா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பா, டிஃபன் செஞ்சு கொடுப்பா, உங்களுடைய ஹெல்த்த பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துப்பா. ஓகேவா? சரி சரி. அப்பா, மாத்திரை போட்டீங்களா இல்லையா? வாங்க, டிஃபன் ஆறிட போகுது. சீக்கிரமா வந்து டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போவீங்களாம். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்காக அவல் உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிடுங்க. வாங்க சாப்பிடலாம். போய் உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க. இது என்ன நாடக கம்பெனியா இல்ல வீடா? பாம்பண்ண டீலாம் போட்டு கொண்டு வருது. அடுத்து டிஃபன் வேற செஞ்சிருக்குதான். யாரும் சாப்பிட போறாங்களோ? எதுக்கும் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. டிஃபன் சாப்பிடவான்னு கூப்பிடுறா. அமைதியா போய் உப்புமா சாப்பிட்டுட்டு நமக்கு என்னன்னு கிளம்பிடுவோம். இல்லைன்னா கோவத்துல கொத்துனாலும் கொத்திடுவா. பாபா, பாபா வந்துட்டியா ருத்ரா? வா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. வரவேற்கிற ருத்ரா. இத்தனை நாளா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்த ருத்ரா. வா 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 வா. பாபா, யாரு? யார் நீ? என்ன பாபா இப்படி கேக்குறீங்க? நான் தான் பாபா ருத்ரா. என்னாச்சு திடீர்னு? ஏன் நினைப்பு உனக்கு வந்துரு? கோவப்படாதீங்க பாபா, தப்பு பண்ணிட்டேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வரும்போதுதான் இந்த பைரவனோட ஞாபகம் உனக்கு வரும். இத்தனை நாளா நான் தேவைப்படல, அப்படிதானே? பாபா, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா?
தப்பு செய்யற அளவுக்கு சுலபம் இல்ல மன்னிப்பு வழங்குறது. பாபா பாபா மன்னிப்பு கேட்கறது சுலபம். நீ செஞ்ச தப்புக்கு உன்னை மன்னிக்கவே கூடாது. புறப்படு, என் நேரத்தை வீணாக்காத. இல்ல பாபா, தயவு செஞ்சு நான் மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அன்னைக்கு ஏதோ மூளை கிட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதா உங்க சக்தி என்னன்னு. நான் எதை இழந்திருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுதா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா தயவு செஞ்சு மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உன்னை மன்னிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னொரு விஷயம், நீ என்னை எதிர்த்து அவமானப்படுத்திட்டு போன விஷயத்தை இந்த பைரவனால இன்னும் மறக்க முடியல. பேசிய நேரத்தை வீணாக்காத, இங்க இருந்து கிளம்பு. அப்படி சொல்லாதீங்க பாபா, உங்களை நம்பிதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. இனிமே என்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி தப்பு பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வேணும்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு பாபா, இந்த ருத்ர பரிபூர்ணம் உங்க காலில் விழுந்துட்டா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் பாபா கேட்கிறேன். உன்னை நம்பலாமா? ஆமா பாபா. சரி, எழுந்துரு ருத்ரா. சொல்லுங்க பாபா. நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நீ தயாரா இருக்கியா? நான் சொல்றதெல்லாம் கேப்பியா? ஆமா பாபா. இனிமே இந்த ருத்ர நீங்க சொல்றது செய்யற அடிமைன்னு நினைச்சுக்கோங்க. சரி ருத்ரா, இந்த பைரவ உன்னை மன்னிச்சுட்டேன்.